Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஆப்பம், இடியாப்பம், புட்டோடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன். இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் அளவுக்கு காய்ந்த கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். பிளாக் சன்னா தால். இது ரொம்ப நல்லதுங்க. நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நார் சத்தும் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நிறைந்த ஒரு அருமையான கடலைங்க. அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் ஒரு கடலைக்கறி பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கடலையை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 7-8 மணி நேரம்னாலும் ஊறணும். கடலை நல்லா ஊறினதுக்கப்புறம் இது நல்லா வேக வச்சுட்டு நம்ம கறி பண்ணலாங்க. இங்கே ஓவர் நைட் இந்த கடலையை ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், கடலை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் வேக வச்சுருவோம். ஸோ குயிக்காக வெந்துடும். ஊறின கடலையை கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இங்கே நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்ததாக ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணியை சேர்த்து நல்லா இந்த குக்கரை டைட்டாக மூடி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு வேக வச்சுருவாங்க. கடலை பர்ஃபெக்டாக வெந்துடும். இங்கே ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கடலை ரெடி. அடுத்தது தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. குழம்பு திக்காக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. அடுத்ததாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது கூட ஒரு ஃபுல் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். கமகமன்னு மசாலா ரெடி. இப்போ நம்ம கடலைக்கறி தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறிக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் இந்த டேஸ்ட்டும் வாசனையும் பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். அடுத்தது பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டுடலாம். நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ரெடியாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை சேர்த்துருவோம். மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி 1 டம்ளர் தண்ணி போல் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலையை அந்த தண்ணியோடவே சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். கடலை மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரட்டும். இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறேன்.
2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டு கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் மூடியை திறந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம். அதை ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஆல்மோஸ்ட் இங்கே கடலைக்கறி ரெடிங்க. பட் இருந்தாலும் ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு இங்கே ஆட் பண்ணுறேங்க. அதாவது தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு ரெடி பண்ணி ஃபைனலாக அந்த கடலைக்கறி மேலே ஊற்றுறோம். அந்த கேரளா கடலைக்கறியோட வாசனை பக்காவாக வருங்க. அப்போ தான் டேஸ்ட் அப்படியே பக்காவாக இருக்கும். ஸோ அந்த தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் வதங்கும் போது வாசனை அப்படியே தூக்கலாக இருக்கும். இது கூட ஒரு 3 தாளிப்பு வரமிளகாய், உரண்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டு நல்லா கமகமன்னு வறுத்தெடுப்போம். பாருங்கள், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குழம்பு மேலே ஃபைனலாக மேலே ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கேரளா கடலைக்கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல மணக்க ஒரு அருமையான கடலைக்கறி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பம், இடியாப்பம், புட்டோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு ஈஸியான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.